சென்னை மக்கள் மாளிகையில் ஆளுநர் அர்லேக்கருடன் தாவேகவினர் இரண்டாவது முறையாக சந்தித்தனர். செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். ஆளுநருடன் தாவேகவினர் இரண்டாவது முறையாக சந்தித்தனர், விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் அவர்களுடைய சட்ட ஆலோசனை குழு இரண்டாவது முறையாக இன்று ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். சென்னை மக்கள் மாளிகையில் ஆளுநர் அர்லேக்கருடன் தாவேகவினர் அந்த இரண்டாவது முறையான சந்திப்பு என்பது சற்று முன் நடைபெற்றிருக்கிறது. இன்று மதியம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் 108 எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுக்கான பட்டியலை வழங்கியிருந்தார். அவருடைய பெரும்பான்மையை கூறி, அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும்பான்மை எம்எல்ஏக்களை வைத்து தான் ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமையை கோரியிருந்தார். ஆனால் ஆளுநர் மாளிகையில் இருந்து தற்போது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான அந்த கடிதம் என்பது வழங்கப்படவில்லை. அவரை ஆட்சி கொடுப்பதற்கான அந்த அழைப்பும் வரவில்லை. இந்நிலையில் தற்போது மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழக வெற்றி கழகத்தினர் அர்லேக்கரை சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து அவருடனான பேச்சுவார்த்தை என்பதும் நடைபெற்றிருக்கிறது. சென்னை மக்கள் மாளிகையில் ஆளுநர் அர்லேக்கருடன் இரண்டாவது முறையாக தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். பிற்பகலில் தாவேகாவினுடைய கட்சியின் தலைவர் விஜய் நேரில் ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமையை கோரியிருந்தார். ஆனால் ஆட்சி அமைக்க வருமாறு ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் தாவேகாவினர் மீண்டும் அந்த சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார்கள். தாவேகா நிர்வாகிகள் மற்றும் விஜயனுடைய சட்ட ஆலோசனை குழுவைச் சேர்ந்தவர்கள் ஆளுநருடன் இந்த இரண்டாவது முறையான சந்திப்பில் பங்கேற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேரு ஸ்டேடியத்தில் நாளை பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் நாளை பதவியேற்பு கிடையாது என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. ஆளுநர் மாளிகையில் இருந்து விஜயை ஆட்சி அமைப்பதற்கான அந்த அழைப்பு என்பது விடுக்கப்படாத நிலையில் இரண்டாவது முறையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் சட்ட ஆலோசனை குழுவை சேர்ந்தவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். நன்றி பாண்டியராஜன், தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.